ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. டுடே என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு தெரியுமா? ஸ்பெஷல் சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். நான் பன்னீர் பட்டர் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கிறேன், தண்ணியில் ஊற போட்டு. அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில் கொஞ்சம், இது பட்டர். மசாலா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது 1 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கிறேன். அப்புறம் வத்தல் தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு, கரம் மசாலா. இதுதான் நம்ம பன்னீர் பட்டர் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், வரீங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே. இது கூடவே ஏன்னா பன்னீர் கொஞ்சம் பிளெண்டாக தான் இருக்கும், ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. அதனால நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஆயிலையே, கொஞ்சோண்டு வத்தல் தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியே பன்னீரையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஏன்னா நம்ம பன்னீரை ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது, அப்போது அதோட அந்த சாஃப்டாக இருக்கிற இது போயிடும். அதனால ஃபஸ்ட்டே நம்ம அதில் மசாலா பிடிக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெயில் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் வர்றதுக்காக நம்ம இப்படி லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் இப்படி பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கா. இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்படி பண்ணுறோம்னா பன்னீரில் டேஸ்ட்டே இருக்காது. அதனால் இதில் கொஞ்சம் உப்பு உரப்புலாம் பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம், வேறு இதுக்கும் இல்லை. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனும் சேர்த்துக்கலாம். வச்சு சமையல் பண்ணிவிட்டு ஒரு கை வச்சு வீடியோ எடுக்கிறதுனால அப்படி லேட் ஆகுது. ஆனியனை சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம இப்போது கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் இந்த ஆனியன். இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம ஒரு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கிரேவி ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சைடு சப்பாத்தி உருட்டி அப்படி போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, அப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இந்த சைடு இப்படி சப்பாத்தி போட்டுட்ருக்கலாம். நம்ம ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி பாதி அளவுக்கு சுருங்கி வந்துட்டு, இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். எல்லா பட்டரையும் போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தோம், அவ்வளோத்தையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிற அளவுக்கு வதக்கியாச்சு. நான் அடுத்து தக்காளி ஊற்றிக்கலாம், அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விடுங்க, பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு, இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வத்தல் தூள், கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு இவ்வளோத்தையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. இதோட பச்சை வாசனையும் போட்டும். இது பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் அடுத்து இந்த கேஷ்யூ நட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி எடுத்து வச்சுருக்கிறேன், கேஷ்யூ நட்டையும் எடுத்துக்கலாம். மிக்ஸ் எப்போவுமே என்ன சமையல் செஞ்சாலும் ப்ரிப்பரேஷன்லாம் ஃபஸ்ட்டே நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தா மடமடன் முடிஞ்சிடும். இந்த கிரேவி வைக்கிறதுக்குள்ளே சப்பாத்தியும் போட்டு முடிக்க போகிறேன். நான் 10 உருண்டை ஊற்றினேன், இப்போ 7 இது போட்டுக்கேன், இன்னும் 3 மட்டும் தான் இருக்குது. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கேஷ்யூ நட்டை மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா?
இன்னும் வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ நட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த அரைச்சிட்டு வந்துட்டேன், இதை ஊற்றிக்கலாம். ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி உள்ளே ஊற்றலாம். முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறதுனால இந்த கிரேவி வந்து க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் திரும்பவும் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். இந்த பன்னீர் வந்து ஹார்டாயிரும். பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக எவ்வளோ க்ரீமியாக ஆயிலியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய மியூசிக் குயின் NOT7. எங்களுடைய பன்னீர் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.